ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டான ப்ரௌனிஸ் ஸ்க்ரிங்கிள் டாப்போட வேணும் அப்படின்னா நான் சொல்கிற 4 டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ப்ரௌனிக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எக்லேருந்து சாக்லேட் அண்டு பட்டர் எல்லாமே வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனிஸ் கிடைக்கும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, ஓவர் மிக்ஸ் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு பேட்டர் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ப்ரௌனிஸ்க்கு வந்து நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணுறப்போ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணாலே போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, பேக் ஆனதுக்கப்புறமா ப்ரௌனிஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும், அந்த ஃபஜ்னஸ் வந்து கிடைக்காது. ஸோ ஓவர் மிக்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் டிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் என்ன அப்படின்னா, ப்ரௌனிஸ் வந்துட்டு ஓவர் பேக் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா ப்ரௌனிஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே பேக் ஆகிடும் கேக்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ கேக்கை விட ப்ரௌனிஸோட பேக்கிங் டைம் ரொம்பவே கம்மி. அதனால் அதை வந்துட்டு 20 to 25 மினிட்ஸ் மேக்ஸிமம் பேக் பண்ணாலே அது நல்ல ஃபஜ்ஜியாக க்ரிங்கிள் டாப்போட ப்ரௌனிஸ் வந்து பேக் ஆகிடும். ஸோ ஓவர் பேக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா, ப்ரௌனிஸ் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக கூல் டவுன் ஆகி ரூம் டெம்பரேச்சருக்கு அது வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக கட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா க்ரிங்கிள் டாப் வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 4 டிப்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் க்ரிங்கிள் டாப்போட பர்ஃபெக்டான ப்ரௌனிஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான பேக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.